உமா ஒரு பூனைக்குட்டி வளர்த்து வந்தாள், கீதா என்று. அதற்கு பெயர் கீதா. மிகவும் நல்ல பூனைக்குட்டி. திருட்டு தனமாக அது பாலை குடிக்காது. எங்கேனும் நல்ல காரியமாய் போகும் போது குறுக்கே போகாது. நடு இரவிலே மியாவ் மியாவ் என்று கத்தி தூக்கத்தை கெடுக்காது. இப்படிப்பட்ட பூனைக்குட்டியின் மேல் ஒருநாள் உமாவின் அம்மாவுக்கு கோபம் வந்துவிட்டது. ஏன்? அது ஏதாவது தப்பு செய்துவிட்டதா? இல்லவே இல்லை, தப்பு செய்தது உமாதான். ஆனால் அவள் கீதா மீது பழியை போட்டுவிட்டாள். அன்று அம்மா அம்மா என்று கூவிக்கொண்டே அம்மாவிடம் ஓடிவந்தாள் உமா. அப்போது அவள் கையிலே ஒரு கண்ணாடி டம்ளர் இருந்தது. முழுசாக இல்லை, உடைந்து 2 துண்டுகளாயிருந்தது. அதை காட்டி, இதோ பாரம்மா, நான் காப்பி குடித்துவிட்டு சுவர் ஓரமாக டம்ளரை வைத்திருந்தேன். கீதா தட்டி உடைத்துவிட்டது என்றாள். அதே சமயம் கீதாவும் அங்கே வந்தது. என்ன, கீதா உடைத்துவிட்டதா? அந்த டம்ளரை வாங்கிச் சரியாக 1 வாரம் கூட ஆகவில்லையே. இவ்வளவு நாளும் சாது மாதிரி இருந்ததே இந்த பூனைக்குட்டி. இப்போது என்ன கேடு காலம் வந்துவிட்டது என்று சிறிது கோபமாக கூறினாள். உமாவின் அம்மா, என்னம்மா இப்படி என் மேலே பழியை போடுகிறீர்களே? நானா டம்ளரை உடைத்தேன்? உங்கள் மகள் உமாதான் காப்பியை குடித்துவிட்டு டம்ளரை அறையின் நடு மத்தியிலே வைத்திருந்தாள். நீங்கள் சாப்பிட கூப்பிட்டதும் அவசரமாக ஓடி வந்தாள். வரும்போது அவள் கால் பட்டு டம்ளர் உடைந்துவிட்டது. இதற்கு நான் என்ன செய்வது? இப்படி இந்த பூனைக்குட்டி உடனேயே கேட்டிருக்கும். ஆனால் அதற்குத்தான் பேசத் தெரியாதே. அதனால் உமா சொன்னதை அப்படியே உண்மையென்று அம்மா நம்பிவிட்டாள். அம்மாவை ஏமாற்றிவிட்டோம் என்று உமா அப்போது ஆனந்தப்பட்டாள். மறுபடியும் இதேபோல் ஒன்று நடந்தது. உமா வீட்டுக்கு அடுத்த வீட்டிலே சந்திரா என்று ஒரு பெண் இருந்தாள். இருவர் வீட்டுக்கும் நடுவிலே கம்பி வேலி போடப்பட்டு இருந்தது. சந்திராவை பார்ப்பதற்கு உமா வேலி கம்பிகளுக்கு இடையிலே புகுந்து போவதுண்டு. சுற்றிப் போவதற்கு சோம்பேறித்தனம். ஆனால் இப்படி கம்பி வேலிக்குள் உமா புகுந்து செல்வதை பார்த்தால் அம்மா கோபிப்பாள். அம்மா பார்க்காதபோதுதான் உமா வேலி வழியாக போவாள். அன்று உமா வேலி வழியாக புகுந்து போனாள். போகும்போது அவளுடைய பாவாடை வேலி கம்பியில் இருந்த முள்ளிலே சிக்கிக்கொண்டது. உமா பாவாடையை மெதுவாக எடுத்திருக்கலாம். அம்மா பார்த்து விடுவாளே என்று பயந்து அவசரத்தில் இழுத்தாள். பாவாடை கிழிந்து விட்டது. 2 அங்குல நீளத்திற்கு அந்த புது பட்டுப்பாவாடை கிழிந்து போய்விட்டது. ஐயோ, அம்மா பார்ப்பாளே, பார்த்தால் அடிப்பாளே, என்ன செய்வது என்று உமா யோசித்தாள். உடனே அவளுக்கு கீதா ஞாபகம் வந்துவிட்டது. உடனே அம்மாவிடம் நேராக ஓடினாள். அம்மா, இந்த கீதா வரவர மோசமாக இருக்கிறதம்மா என்று ஆரம்பித்தாள். ஏன், அது என்ன செய்துவிட்டது என்று கேட்டாள். அம்மா, இதோ பாரம்மா, நான் தெருவுக்கு போய்க் கொண்டிருந்தேன். என் பின்னாலேயே இந்த கீதா ஓடிவந்து பாவாடையை காலாலே பிடித்து இழுத்தது. நகம் பட்டு கிழிந்து போய்விட்டதம்மா என்று கூறி பாவாடையில் கிழிந்த இடத்தை காட்டினாள். உடனே அம்மாவுக்கு கோபம் வந்துவிட்டது. அட ராமா, இது என்ன சாதாரண பாவாடையா? பட்டு பாவாடை 35 ரூபாய் கொடுத்து வாங்கியது. இப்படி நாசமாக்கிவிட்டதே இந்த பூனைக்குட்டி. இதற்கு என்ன கொழுப்பு என்று கூறிக் கொண்டே கீதா நின்ற இடத்துக்குச் சென்றாள். ஆத்திரத்தில் முதுகிலே ஓர் அடி வைத்தாள். பாவம், அது மியாவ் மியாவ் என்று கத்திக்கொண்டே அந்த இடத்தை விட்டு ஓடியது. இந்த தடவையும் தப்பி விட்டோம் என்று உமா சந்தோஷப்பட்டாள். இது நடந்து 10 நாள் இருக்கும். அன்று அப்பா ஆபீஸிற்கு புறப்பட்டு போய்விட்டார். அவர் போனதும் அவருடைய மேஜை அருகே உமா சென்றாள். அங்கிருந்த மேஜை கடிகாரத்தை கையில் எடுத்தாள். அப்பாவை போல் சாவி கொடுத்து பார்க்க வேண்டுமென்பது அவளுடைய ஆசை. ஆபீஸிற்கு போவதற்கு சிறிது நேரம் முன்பாகத்தான் அப்பா சாவி கொடுத்தார். அதனால் சாவியை திருப்புவது மிகவும் சிரமமாக இருந்தது. உமா பல்லை கடித்து கொண்டே திருகினாள். அப்போது உமா உமா என்று அம்மா கூப்பிடும் சத்தம் கேட்டது. உடனே உமா அவசரமாக மேஜை மீது கடிகாரத்தை வைக்கப் போனாள். அப்போது கை தவறிவிட்டது. மறு வினாடி
டங் என்ற ஓசையுடன் கடிகாரம் கீழே விழுந்தது. அவ்வளவுதான். இந்த சத்தத்தை கேட்டதும் உமாவின் அருகே நின்று கொண்டிருந்த கீதா பயந்து அறைக்குள் ஓடிவிட்டது. அம்மாவும் அப்போது அங்கே வந்துவிட்டாள். ஐயையோ, இந்த கடிகாரத்தை யார் தள்ளியது என்று பதறிக்கொண்டே கீழே விழுந்து கிடந்த கடிகாரத்தினருகே ஓடினாள் அம்மா. கடிகாரத்தை கையில் எடுத்து பார்த்தாள். முன்னாலிருந்த கண்ணாடி நன்றாக உடைந்து போய் இருந்தது. முள்ளிலே ஒன்று வளைந்திருந்தது. டக் டக் என்ற சத்தமும் நின்று போய்விட்டது. உடனே உமா, இந்த கீதாவினால் எவ்வளவு தொல்லை, இப்படி அருமையான கடிகாரத்தை உடைத்து விட்டதே என்று பூனைக்குட்டி மேல் பழியை போட்டாள். இதை கேட்டதும் அம்மா, அப்பப்பா, இந்த பூனைக்குட்டி செய்கிற அட்டூழியம் தாங்க முடியவில்லை. மேஜை மேல் இருந்த கடிகாரத்தை தள்ளி உடைத்துவிட்டதே என்றாள். ஆமாம்மா, கீதா அப்பாவுடைய நாற்காலியிலே ஏறி ஒரே தாவாக மேஜை மேலே தாவியதை பார்த்தேன். உடனே அது கடிகாரத்தை தள்ளினாலும் தள்ளிவிடும் என்று பயந்து மேஜை அருகிலே ஓடினேன். நான் போவதற்குள்ளே கடிகாரத்தை கீழே தள்ளிவிட்டு ஓடிப்போய்விட்டது. எவ்வளவு அழகான கடிகாரம் என்று பொருத்தமாக போய் சொன்னாள் உமா. நான் தான் கை தவறிப்போட்டுவிட்டேன் என்று சொன்னால் அம்மா அடிப்பாளே என்ற பயம், அதனால் தான் இப்படி புழுகினாள். உடனே அம்மாவுக்கு கீதா மேல் சொல்ல முடியாத கோபம். வீட்டிலே ஒரு சாமான் வைக்க விடாது போலிருக்கிறதே. சேச்சே, உன் அப்பாவுக்கு இது தெரிந்தால் இந்த பூனைக்குட்டியை வீட்டை விட்டே துரத்திடுவார் என்றாள் அம்மா. இதை கேட்டதும் உமாவுக்கு திக்கென்றது. ஐயையோ, அம்மா சொன்ன மாதிரி அப்பா செய்து விட்டால் அப்புறம் எனக்கு எப்படி பொழுது போகும்? கீதா என்னிடத்திலே எவ்வளவு பிரியமாயிருக்கிறது. பாவம், நான் செய்த தப்புக்கெல்லாம் அது திட்டு வாங்குகிறது. அம்மா அன்றைக்கு அடித்துக்கூட போட்டுவிட்டாள். இனிமேல் இப்படி அதன் மேல் நான் பழி போடவே மாட்டேன். இது தான் கடைசி தடவை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். இது நடந்த தினத்தன்று இரவு. அப்பா ஆபீஸிலிருந்து வர வெகு நேரமாகிவிட்டது. அவர் வருவதற்குள் உமா தூங்கி விட்டாள். மறுநாள் காலை மணி 7 இருக்கும். உமா படுக்கையை விட்டு எழுந்தாள். வழக்கமாக தலைமாட்டிலே வந்து உட்கார்ந்திருக்கும் கீதாவை அன்று காணவில்லை. உடனே உமா சுற்றுமுற்றும் பார்த்தாள். கீதாவை காணோம். ஒவ்வொரு அறையாகத் தேடி பார்த்தாள். அங்கும் இல்லை. அம்மாவிடம் சென்று, அம்மா, கீதா எங்கே? அம்மா என்று கேட்டாள். அந்த பூனைக்குட்டி எங்கே தொலைந்தால் நமக்கு என்ன? உன் அப்பா நேற்று இரவு வந்ததும் நடந்ததை சொன்னேன். அவருக்கு வந்த கோபத்திலே அந்த பொல்லாத பூனைக்குட்டியை பிடித்து வீட்டுக்கு வெளியே தள்ளி கதவை அடைத்து விட்டார். அது வாசலில் கொஞ்ச நேரம் கத்திக் கொண்டே கிடந்தது. அப்புறம் என்ன ஆனதோ? எவனாவது பிடித்து கொண்டு போயிருப்பான். போகட்டும், சனியன் என்றாள் அம்மா. ஐயோ, என் கீதாவே என்று கத்திக்கொண்டே அடுத்த வீட்டு குழந்தைகளிடம் ஓடினாள் உமா. கீதாவை பார்த்தீர்களா? ஏன் கீதாவை பார்த்தீர்களா என்று கேட்டாள். எல்லோரும் பார்க்கவில்லை என்ற பதிலையே சொன்னார்கள். பாவம், உமாவுக்கு ஒரே கவலை. கண்ணீர் விட்டு கொண்டேயிருந்தாள். சரியாகச் சாப்பிடக்கூட இல்லை. விளக்கு வைக்கும் நேரத்தில் அடுத்த வீட்டு சந்திரா வந்தாள். அவள் கீதா கிடைத்ததா என்று விசாரிக்க வந்தாள். அவளை தனியாக அழைத்து கொண்டு போய் உமா சொன்னாள், சந்திரா, என் கீதா இப்போது எங்கே இருக்கிறதோ, என்ன கஷ்டப்படுகிறதோ? பாவம், அது ஒரு பாவமும் அறியாது. நான் தான் அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு அதன் மேலே பழியை போட்டேன். அப்பா அம்மா அடிப்பார்களே என்று பயந்துதான் அப்படி செய்தேன். கோபத்தில் அப்பா கீதாவை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். இப்படி அழுது கொண்டே கூறினாள். உடனே சந்திரா, என்ன தப்பு பண்ணியதெல்லாம் நீ தானா என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள். உமா நடந்ததை அப்படியே சொன்னாள். சந்திரா உமா பேச்சை கேட்டதும், சரி தான், பொய் சொன்னால் கடவுள் தண்டனை கொடுத்து விடுவாராம். என் அம்மா சொல்லியிருக்கிறாள். நீ போய் சொன்னாய். அதனாலே கடவுள் கீதாவை காணாமல் போகச் செய்து விட்டார். நீ இது மாதிரி போய் சொல்லலாமா என்றாள். தெரியாமல் போய் சொல்லிவிட்டேன் சந்திரா. எனக்கு கடவுள் தண்டனை கொடுத்துவிட்டார். ஐயோ, என் கீதா
என்று அழ ஆரம்பித்துவிட்டாள். இரவில் சாப்பிடாமலே அவள் படுத்து கொண்டாள். ஆனால் தூக்கம்தான் வரவில்லை. கீதாவை பட்டியே நினைத்து கொண்டிருந்தாள். மறுநாள் பொழுது விடிந்தது. உமா உடனே எழுந்தாள். வீட்டை விட்டு வெளியே கிளம்பினாள். நேராக 1/2 மைல் தூரத்திலுள்ள கோயிலுக்கு போனாள். அது ஒரு முருகன் கோயில், பழைய காலத்து கோயில். அந்த கோயிலுக்குள் உமா போய் முருகன் சந்நிதியில் நின்றாள். கடவுளே, நான் செய்ததெல்லாம் தப்பு, போய் சொன்னேன். அதனாலே என் பூனை குட்டியை காணாமல் போகும்படி செய்துவிட்டாய். இனிமேல் நான் பொய்யே சொல்ல மாட்டேன். பூனைக்குட்டி மேலே அநியாயமாய் பழி போடமாட்டேன். கடவுளே, என் பூனைக்குட்டியை திரும்பி வரும்படி செய்ய மாட்டாயா என்று கும்பிட்டுக்கொண்டே கெஞ்சி கேட்டாள். பிறகு முருகன் இருக்கும் இடத்தை 3 தடவை சுற்றி வந்தாள். கடைசியாக முருகன் சந்நிதிக்கு நேரே வந்து மண்டியிட்டு கும்பிட்டாள். அப்போதும் கடவுளே, என் பூனைக்குட்டி திரும்பி வரும்படி செய்ய மாட்டாயா என்று தான் வேண்டினாள். அப்படி அவள் வேண்டி கொண்டிருக்கும் போதே மியாவ் மியாவ் என்ற குரல் கேட்டது. உடனே உமா ஆவலாக நிமிர்ந்து பார்த்தாள். எதிரே உமாவின் பூனைக்குட்டி கீதா நின்று கொண்டிருந்தது. ஆம், உமாவின் கீதாவேதான். ஆ கீதா என்று கூறிக்கொண்டே ஆசையாக கீதாவை கட்டிப்பிடித்து தூக்கினாள். உமா 10-15 முத்தங்கள் கொடுத்தாள். பிறகு முருக கடவுளை பார்த்து, சுவாமி, என் கீதா கிடைத்துவிட்டது. என் இஷ்டப்படி செய்துவிட்டாய். போய் வருகிறோம் என்று கூறி வெட்டு குதூகலமாக வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தாள். கொஞ்ச தூரம் வந்திருப்பாள். அப்போது எதிரே ஓடி வந்த சந்திரா உமாவை கீதாவுடன் கண்டதும், உமா கோயிலில் தானே கீதா இருந்தது என்று கேட்டாள். ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டாள் உமா. விஷயத்தை கேள். உன் அப்பா கொஞ்ச நேரத்திற்கு முன்பு என் அப்பாவோடு பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் சொன்னதெல்லாம் என் காதில் விழுந்தது. முந்தாம் நாள் அவர் வீட்டுக்கு வந்ததும் கடிகாரத்தை கீதா உடைத்ததாக உன் அம்மா சொன்னாளாம். உடனே உன் அப்பா மிகவும் கோபப்பட்டாராம். நேற்று காலையில் நீ எழுந்திருப்பதற்கு முன்பே அவர் எழுந்துவிட்டாராம். எழுந்ததுமே கீதாவை நேராக முருகன் கோயிலுக்கு கொண்டு போனாராம். அந்த கோயில் மடப்பள்ளியிலே எலிகளின் தொந்தரவு அதிகமாம். அங்கே எலிகளை பிடிக்க பல பூனைகளை கொண்டு வந்தார்களாம். அவைகளெல்லாம் எலிகளை பிடித்து தின்பதோடு மடப்பள்ளியிலே இருக்கிற சோறு, பால், நெய் இவைகளையும் ருசி பார்த்து விடுமாம். அதனால் திருடி தின்னாத ஒரு பூனை வேணுமென்று அந்த மடப்பள்ளிக்காரர் உன் அப்பாவிடம் எப்போதோ சொன்னாராம். உன் அப்பா இதுதான் சமயமென்று கீதாவை அங்கே கொண்டு போய் விட்டுவிட்டார். உன்னிடம் சொன்னால் உடனே ஓடிப்போய் கீதாவை கொண்டு வந்து விடமாட்டாயா? அதனால் தான் வெளியே விரட்டிவிட்டதாகவும் யாரோ பிடித்து கொண்டு போய்விட்டதாகவும் கதை கட்டியிருக்கிறார்கள். இன்னொன்றும் உன் அப்பா சொன்னார், கீதா இல்லாததால் நீ சாப்பிடவே இல்லையாம். அதனாலே எப்படியும் இன்றைக்கு கீதாவை திருப்பி வாங்கி வந்து விடுவதாகச் சொன்னார். அவருக்கு முன்னாலே நான் போய் கீதாவை கொண்டு வர நினைத்து ஓடி வந்தேன். எனக்கு முன்னாலே நீ போய்கொண்டு வந்துவிட்டாயே என்றாள் சந்திரா. அடடா, அப்படியானால் நான் சாமி கும்பிடுகிற போது மடப்பள்ளியிலிருந்து என்னை பார்த்துவிட்டு என் கீதா ஓடி வந்திருக்கிறது, அப்படித்தானே கீதா என்று கீதாவை பார்த்து கேட்டாள். அது ஆம் என்பது போல் மியாவ் மியாவ் என்றது. சரி சந்திரா, நான் உடனே ஓடிப்போய் கீதா தப்பு செய்யவே இல்லை, தப்பெல்லாம் என் மேலேதான், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அப்பா அம்மாவிடம் சொல்லப் போகிறேன். அப்பாவும் அம்மாவும் இனிமேல் இந்த கீதா மேல் கோபம் கொள்ளவே மாட்டார்கள். நானும் இனிமேல் இந்த கீதா மீது பழியை போடவே மாட்டேன் என்று கூறிக்கொண்டே வீட்டை நோக்கி வேகமாக ஓடினாள். உமா